வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே அவங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஆசை இருக்கும். ஆனால் அதை எப்படி ப்ராப்பராக பண்ணுறது, என்ன ஃபார்மில் பண்ணுறது அப்படின்ற டவுட்னால ப்ராப்பர் ஃபார்ம் ஆஃப் பிஸ்னஸ் செலக்ட் பண்ணாமல் நிறைய கன்ஃபியூஷன்ஸோ இல்லை லேட்டர் ஒரு பாயிண்ட் இன் டைமில் நான் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பாக இருக்கேன், வேறு மாதிரி மாற்றணும், பார்ட்னர்ஷிப்பாக மாற்றணும், இதுவாக கன்வெர்ட் பண்ணணும், அதுவாக பண்ண முடியுமா இப்படின்ற நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது, அது ரிலேட்டடான கிளாரிஃபிகேஷன்ஸ், என்ன ரிஸ்க் இருக்குது, என்ன ரிவார்ட்ஸ் இருக்குது, யாருக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும், என்னென்ன ஃபேக்டர்ஸ் நீங்கள் எவாலுவேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோவில் ஒவ்வொரு நிமிஷமும் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ வேறு யாருக்கெல்லாம் தேவைப்படுமோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அண்ட் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னா நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு திங், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ராங் ஸ்ட்ரக்சர், அதாவது ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப்போ பார்ட்னர்ஷிப்போ இல்லை எல்எல்பியோ ப்ரைவேட் லிமிட்டடோ வாட் எவர் இட் இஸ், நீங்கள் ஒரு ராங் ஸ்ட்ரக்சரை செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டேக்ஸ் பர்டன் இருக்கும், தென் லீகல் இஷ்யூஸ் இருக்கும், தென் உங்கள் பிஸ்னஸ் ஃபெயிலியர் கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஒரு நல்ல பெஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லா பிஸ்னஸ்க்குமே சரி. ஸோ இதில் எந்த பிஸ்னஸ் ஏன் பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சர் மேட்டர்ஸ் அப்படின்றது பார்க்குறோம் அப்படின்னா, தென் இப்போ எல்லோரும் நினச்சிக்கிறாங்க ஒரு ஜிஎஸ்டி எடுத்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாவே என்னோடய பிஸ்னஸ் நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி இருக்குது. பட் அது கிடையாது. ரியல் ஃபவுண்டேஷனே என்னென்னா, உங்களுக்கு எந்த பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சர் ப்ராப்பராக சூட் ஆகும், இது நாளை பின்ன உங்களுக்கு என்ன இம்பேக்ட் இருக்கும், நீங்கள் என்ன மாதிரி பிஸ்னஸ் எடுக்கிறீங்க, அதுக்கு லாங் ரனில் இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சரில் போனால் ஒர்க் அவுட் ஆகும் ஆகாது அப்படின்றத டிசைட் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபேக்டராக இருக்கும். பட் அதை நிறைய பேர் பண்ணாமல் ஒரு லேட்டர் பாயிண்ட் இன் டைமில் ப்ராப்ளம்ஸோடு இருப்பாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஈவன் உங்கள் டேக்ஸ் லயபிலிட்டி, உங்களோட கம்ப்ளைன்ஸ் பர்டன் அண்ட் ஈவன் ஃபண்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி, ஸோ இது எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணும். ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சர் தப்பாச்சு அப்படின்னா இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே ஈவன் ரிஸ்க் ஆன் யுவர் பர்சனல் லயபிலிட்டி, ஸோ ரிஸ்க் இருக்கும். எல்லாமே உங்களுக்கு ஒரு ராங் சாய்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈவன் லேக்ஸ் கணக்கில் லாஸோ காஸ்ட்டோ கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி கேஸில் நீங்கள் எந்த மாதிரியான பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சர் சூஸ் பண்ணணும் அப்படின்ற கொஷின் வரும் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப காமனாக இருக்க ஒரு ஸ்ட்ரக்சர் தான் சொல்லணும், ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் அப்படின்றது. இது யாருக்கு ரொம்ப பெஸ்ட்டாக சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகினர்ஸ். அதாவது நான் பிஸ்னஸ் ட்ரையல் பார்க்கணும், நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். நிறைய பேர் இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஒர்க் பண்ணுவாங்க, ஒரு பக்கம் ஏதாவது ஒரு சின்ன பிஸ்னஸ் மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ப்ரொப்ரைட்டர்ஷிப் தான் ஃபஸ்ட்டு பெஸ்ட் ஆப்ஷன். இதில் சிங்கிள் ஓனர் இருப்பீங்க, ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ரொம்ப மினிமல் கம்ப்ளைண்ட்ஸாக இருக்கும், இயர்லி ஒன்ஸ் ஐடி ஃபைல் பண்ணால் போதும். ஸோ அந்த மாதிரியான இது இருக்கும். தென் ஃப்ரீலான்சர்ஸ், ஸ்மால் ட்ரேடர்ஸ், இவங்களுக்குலாம் ப்ரொப்ரைட்டர்ஷிப்புன்றது ரொம்பவே பெஸ்ட் ஆப்ஷன். ஆனால் இதே ப்ரொப்ரைட்டர்ஷிப்லேயுமே ரிஸ்க் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட லயபிலிட்டி அன்லிமிட்டடாக இருக்கும். அதாவது ஏதாவது ஒரு ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோவில் நீங்கள் கட்ட வேண்டிய லயபிலிட்டிக்கு உங்களோட பர்சனல் அசெட்ஸுமே விற்று நீங்கள் செட்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அன்லிமிட்டட் லயபிலிட்டி இருக்கிறதும் அண்ட் ஈஸியாக ஃபண்ட் ரைஸ் பண்ண முடியாது. நீங்கள் கடன் உங்களுக்கு தெரிஞ்ச சோர்ஸஸில் வாங்குவீங்களே தவிர ஒரு நல்ல சோர்ஸ்லேருந்து உங்களுக்கு இன்வெஸ்டர்ஸ் அந்த மாதிரி போகும்போது ப்ரொப்ரைட்டர்ஷிப்பை நம்பி அந்தளவுக்கு இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ உங்கள்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, அந்த ஐடியாவை நீங்கள் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக உங்களுக்கு ப்ரொப்ரைட்டர்ஷிப் இருக்கும். தென் பார்ட்னர்ஷிப் இஸ் நத்திங் பட் எல்லாருக்குமே தெரியும், 2 or more persons சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல ஒரு ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். நமக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்குமே சிம்பிளாக தான் இருக்கும். நமக்கு எதனா ஒன்றுனா ஒரு பர்சன் ஒரு பேக்கப்க்கு இருக்காங்க நம்ம பிஸ்னஸை பார்த்துக்கிறதுக்கு அப்படின்ற ஒரு ஃபெய்த் இருக்கும். பட் இதில் ரிஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா நேரமுமே அந்த 2 பார்ட்னருமே ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனில் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ ஆல்வேஸ் தேர் இஸ் பார்ட்னர் டிஸ்பியூட்டுக்கான ரிஸ்க் இருக்குது. அண்ட் லயபிலிட்டியுமே அன்லிமிட்டெட். ஸோ 2 பேருக்குமே அவங்களோட பர்சனல் அசெட்ஸை செட்டில் வித்தாது கடனை செட்டில் பண்ணணும் அப்படின்ற ஆப்ளிகேஷன் இருக்கும். அப்படின்றதுனால லயபிலிட்டியுமே அன்லிமிட்டடாக இருக்கும். இது எப்போ ஒர்க் அவுட் ஆகும் பார்ட்னர்ஷிப் அப்படின்றது, ஒரு ஸ்ட்ராங் பாண்ட் இருக்குது அந்த 2 or more personsக்கு அப்படின்றப்போ பார்ட்னர்ஷிப் இஸ் வெல் அண்ட் குட். இதுலேயே நெக்ஸ்ட் கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப். ஸோ லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சேம் பார்ட்னர்ஷிப் மாதிரி தான், பட் அதே ஒரு செப்பரேட் லீகல் என்டிட்டி, அதுவே ஒரு ஆர்டிஃபிஷியல் பர்சன் மாதிரி ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி மாதிரி ஆப்ரேட் ஆகும். பட்
ஒரு சிம்பிளர் கம்ப்ளையன்ஸோட நடக்கும். ஸோ லிமிட்டட் லைபிலிட்டின்றதும் ஒன் ஆஃப் த ஆடட் அட்வான்டேஜ் அண்ட் செப்பரேட் லீகல் என்டிட்டியாக இருக்கும். கம்ப்ளையன்ஸுமே வந்து ப்ரைவேட் லிமிட்டடை விட உங்களுக்கு இங்கே கம்மியாக இருக்கும். ஸோ அது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். தென் இது யாருக்கெல்லாம் மோஸ்ட்லி எல்எல்பி வந்து யாருக்கு பெஸ்ட்டு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக ப்ரொஃபஷனல்ஸ், கன்சல்டன்ட்ஸ் அண்ட் ஒரு க்ரோயிங் பிஸ்னஸ் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து எல்எல்பி வந்து ஒரு குட் ஸ்ட்ரக்சர். ஸோ அதில் வந்து யார் ப்ரிஃபர் பண்ணுறாங்களோ அவங்க அதை வந்து எடுத்து ரன் பண்ணலாம். தென் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. ஸோ மோஸ்ட்டு ஒரு செட்டில்டான காமன் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஓரளவுக்கு ஒரு நல்ல பிஸ்னஸ் செட்டப் இருக்கக்கூடிய ஒரு இதுதான். நம்ம வந்து இப்போது பப்ளிக் லிமிடெட் அந்த மாதிரி நம்ம பார்க்கல. ஸோ ப்ரைவேட் லிமிடெட் ரேஞ்ச் வரைக்கும் தான் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம் இந்த வீடியோவில். ஸோ ப்ரைவேட் லிமிடெட் பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுவுமே வந்து செப்பரேட் லீகல் என்டிட்டி தான். உங்களுக்கு லைபிலிட்டியுமே லிமிட்டடாக இருக்கும். அண்ட் ஃபண்ட் ரைஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி அண்ட் ரிலேபிளாக வந்து உங்களை ட்ரஸ்ட் பண்ணி ஃபண்ட்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு இன்வெஸ்டர்ஸ் கிடைக்கிறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். தென் அந்த க்ரெடிபிலிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் கம்பெனி ஈஸியாக க்ளோஸ் பண்ணிட்டு போக முடியாது. ஸோ எனிவே கம்பெனி ஹேஸ் டு செட்டில் சர்டன் டியூஸ் அண்ட் கம்ப்ளையன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், விசிபிளாக இருக்கும். அப்படின்றதுனால இது ரொம்ப ப்ரிஃபரபிளான ஒரு ஆப்ஷனாக வந்து இன்வெஸ்டர்ஸ் சூஸ் பண்ணுவாங்க. தென் இப்போ வந்து இதுக்கான ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹையர் பேர்டன், கம்ப்ளைண்ட்ஸ் பேர்டன் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அட் த சேம் டைம் மெயின்டைன் பண்ணுறதுமே காஸ்ட்லியாக இருக்கும். லைக் நீங்கள் எல்லாத்துக்குமே ஃபார்ம் ஃபைலிங்ஸ் எல்லா சேஞ்சஸ்க்குமே வந்து இன்டிமேட் பண்ணோம் ஆர்ஓசிக்கு. ஸோ இந்த மாதிரியான இதனால் அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தெரியும். இது யாருக்கான பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு லாங் விஷனில் ரொம்ப பெருசாக ஸ்கேல் பண்ணுறீங்க, ஒரு பெருசாக ஒரு பிக் லெவலில் வந்து க்ரோ பண்ணுறதுக்கு நீங்கள் பிளான் வச்சுருக்கீங்க, ரொம்ப ஃப்யூச்சரிஸ்டிக்காக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ப்ரைவேட் லிமிடெட் ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுமே நீங்கள் வந்து ப்ராப்பர் இன்வெஸ்டர்ஸ் வந்து உங்களை நம்பி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ரைவேட் லிமிடெட் தான் உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். சரி, இப்போ அடுத்த கொஷின், இப்போ வந்து நீங்கள் எதை சூஸ் பண்ணணும் அப்படின்ற கொஷின் வரும் இல்லையா? ஸோ யாருக்கு எந்த இது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் வந்து ஒரு ஸ்மால் லெவலில் ஸ்டார்ட் பண்ணுறோம், ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு இருக்கிற கேஸில் நீங்கள் ப்ராப்ரைட்டர்ஷிப்பே ட்ரை பண்ணலாம். அதே வந்து ஒரு 2 or more persons ரொம்ப ஸ்ட்ராங் பாண்டிங் இருக்குது அப்படின்னா அவங்க பார்ட்னர்ஷிப் ட்ரை பண்ணலாம். இதே வந்து ஒரு சேஃப் அண்ட் மாட்ரேட் க்ரோத் இருக்கணும் அப்படின்னு பார்க்குறவங்க எல்எல்பி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதே வந்து பிளானிங் வெரி பிக் அண்ட் இன்வெஸ்டர்ஸும் இன்வைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ரைவேட் லிமிடெட் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் ஜஸ்ட் ரிமெம்பர், நோ ஒன் ஃபிட்ஸ் இன் டு ஆல் சைஸஸ். ஸோ எல்லாருக்குமே வந்து உங்கள் பிஸ்னஸ்க்கான செப்பரேட் கவுன்சிலிங் தேவை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் செட்டப் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா க்ரோ ஆகும். அண்ட் சில காமன் மிஸ்டேக்ஸ் இருக்கும், அதை அவாய்ட் பண்ணணும் நம்ம. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒரு காஸ்ட் பேஸ் பண்ணி மட்டும் ஒரு பிஸ்னஸ் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ காஸ்ட் பேஸ் பண்ணி மட்டும் பிஸ்னஸ் மாடல் சூஸ் பண்ணுறது கரெக்டான ஆப்ஷன் கிடையாது. ஸோ என்னதான் நீங்கள் வந்து இன்றைக்கி அந்த காஸ்ட்டை பார்த்தாலும் ஓவர் த பீரியட் நீங்கள் க்ரோத்துன்னு பார்க்கும்போது உங்கள் பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சருக்கு எது பெஸ்ட்டாக சூட்டபிள் அப்படின்றத பார்த்து ப்ராப்பர் அட்வைஸோடு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். தென் இக்னோரிங் டேக்ஸ் இம்பேக்ட். ஸோ இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, டேக்ஸை பற்றி ஐடியாவே இருக்காது. ஏதாவது ஒரு ரீசனில் ஒரு பேஸாக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பட் அவங்களுக்கு வந்து வேரியஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ டேக்ஸ் இம்பேக்ட் மூலயமா ஒரு பெனிஃபிட் இருக்கும், ஆனால் அதை இக்னோர் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு ஃப்யூச்சர் க்ரோத்தை வந்து பிளான் பண்ண மாட்டாங்க. ஒரு ப்ராப்பராக வந்து லைக் இன்றைக்கி தேதியில் இதை ரன் பண்ணால் போதும் அப்படின்ட்டு யோசிக்கிறவங்களும் அந்த மாதிரியான மிஸ்டேக்ஸும் நிறைய நடக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் நாட் ஹேவிங் ப்ராப்பர் அக்ரிமெண்ட். ஸோ உங்கள் பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ராப்பராக அக்ரிமெண்ட்ஸ் என்ட்ராகும் ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்து ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் அண்ட் அக்ரிமெண்ட்ஸ் இருக்கணும். அப்படி நீங்கள் பண்ணலை அப்படின்னா அதுவே உங்களுக்கு வந்து லேட்டர் பாயிண்ட் இன் டைமில் கிரேட்டர் இம்பேக்ட் இருக்கும். ஸோ அதுக்கான ப்ராப்பர் கம்ப்ளையன்ஸ் அண்ட் கைடன்ஸ் வந்து கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கணும். தென் இப்போ வந்து இது ஏன் நான் வந்து இந்த மிஸ்டேக்ஸை வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணுறேன்னா, நம்மக்கிட்ட நிறைய கிளைண்ட்ஸ் வருவாங்க, எல்லா மிஸ்டேக்ஸ்க்கு அப்புறமும் வருவாங்க. பட் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு இனிஷியலாக செட்டப் பண்ணுறது ப்ராப்பராக கைடன்ஸோடு செட்டப் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மிஸ்டேக்ஸை சரி பண்ணுற காஸ்ட்டை விட ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்க கேசஸில் நீங்கள் மாட்டிக்கக்கூடாது அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ வந்து உங்களை டீட்டெயில்டாக பார்க்க சொன்னேன். தென் இப்போ வந்து எப்படி பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படின்றது பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு உங்கள் பிஸ்னஸ் ஐடியா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு ஃபைனலைஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு என்ன பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சர் சூட்டபிளாக இருக்கும் அப்படின்றத டிசைட் பண்ணுங்கள். தென் உங்கள் பிஸ்னஸை ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். என்னென்ன ரிஜிஸ்ட்ரேஷன் ரெக்குயர்மெண்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்பர் கன்சல்டன்ட் வச்சு பண்ணுங்கள். அண்ட் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் ஜிஎஸ்டி எடுக்கணும் அப்படின்றப்போ ஜிஎஸ்டி அப்ளிகபிளாக இருந்தால் அதையுமே எடுங்க. அண்ட்
அக்கௌண்டிங் அண்ட் கம்ப்ளைன்ஸை ப்ராப்பராக செட் பண்ணுங்கள். ஸோ த என்டையர் ப்ராசஸ் வந்து நீங்கள் ப்ராப்பர் கைடன்ஸோடு பண்ணும்போது உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் இதே நீங்கள் வந்து எங்கேயாவது ஒரு ஸ்டெப்பை வந்து தப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு லைஃப் லாங் ஒரு இம்பேக்ட் அது ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்கள் பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சரை நீங்கள் தான் ப்ராப்பராக சூஸ் பண்ணணும். உங்களுக்கு வேறு எதனா கைடன்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.